ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது த்ரெட்ஸ் ஆஃப் நிலா. இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க தம்ப்நெயில் பார்த்துட்டு தான் வந்திருப்பீங்க. தம்ப்நெயில்ல இருக்கிற ஒரு பர்சன் வந்து இருக்காங்க. யாருன்னு உங்களுக்கு தெரியுமான்னு எனக்கு தெரியல. ஸோ அஷ்மிதா. அஷ்மிதாவை பத்தி உங்களுக்கு தெரியுமா தெரியலையான்னு வந்து எனக்கு தெரியல. ஏன்னா வந்து அவங்க இப்போ உண்மையா கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். ஏன்னா நிறைய வீடியோஸ்ல இப்போ வந்து அவங்க கான்ட்ரவர்சி, அவங்க டாபிக் வந்து போயிட்டே தான் இருக்கு. அவங்க ப்ராப்ளம், அவங்க ஹஸ்பண்டோட ப்ராப்ளம் இதெல்லாம் வந்து போயிட்டே தான் இருக்கு. நாம வந்து அஷ்மிதாவை பத்தி இன்னைக்கு பேச போறது கிடையாது. எந்த பத்தி நம்ம இன்னைக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பேச போறோம் அப்படின்னா, இன்ஃப்ளூயன்சர் அப்படிங்கிற டாபிக் பத்தி தான் நம்ம பேச போறோம். இன்ஃப்ளூயன்சர் இந்த வேர்ட் வந்து நீங்க வந்து கண்டிப்பா கேள்விப்பட்டிருக்கலாம். கேள்விப்படலைன்னா கூட கேட்டு இருக்கலாம். மீனிங் வேணாலும் தெரியாம இருந்திருக்கலாம். ஆனா இந்த இன்ஃப்ளூயன்சர்ங்கிற வேர்டுக்கு வந்து இப்பெல்லாம் நிறைய மதிப்பு இருக்கு. ஏன்னா யாரை எடுத்தாலுமே என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நான் வந்து ஒரு இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர், நான் வந்து ஒரு யூடியூப் இன்ஃப்ளூயன்சர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் இன்ஃப்ளூயன்சர் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. நான் வந்து இப்போ ஒரு கூகுள்ல நார்மலா நீங்க போயிட்டு இன்ஃப்ளூயன்சர் மீனிங் இன் தமிழ்னு போடுங்களேன். ஃபர்ஸ்ட் என்ன வரும் அப்படின்னா, செல்வாக்கு செலுத்துபவர் அப்படின்னு வந்து வரும். என்ன செல்வாக்கு செலுத்துறாங்க அப்படிங்கறத வந்து யோசிச்சோம் அப்படின்னா, அதாவது நான் இப்போ ஒரு இடத்துக்கு போறேன் அப்படிங்கறத வந்து அவங்க போடுறாங்க. அவங்களோட லைஃப் ஸ்டைல்ல என்னென்ன மாதிரி இருக்கு, ஸோ அவங்க எங்க போறாங்க, யாரை பாக்குறாங்க, எப்படி என்ன சாப்பிடுறாங்க, எங்க டூர் போறாங்க, இந்த மாதிரி எல்லாத்தையுமே வந்து காமிக்கிறாங்க. அதாவது நமக்கு வந்து தெரியாததை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிற மாதிரி ஒரு ஆங்கிள் பாக்குறவங்களும் இருக்காங்க. ஒரு சிலர் இப்ப யாரோ ஒருத்தவங்க வந்துட்டு நான் இங்க போயிட்டு வந்தேன் அப்படின்னு சொன்னா, ஓ போயிட்டு வந்துட்டியா, ஓகேப்பா அப்படின்னு சொல்றவங்க டைப் 1. டைப் 2 வந்து நானும் அங்க போகணும் அப்படின்னு சொல்றவங்க டைப் 2. டைப் 1க்கான வீடியோ வந்து இது கிடையவே கிடையாது. அதாவது பார்த்துட்டு இன்ஃப்ளூயன்சர் பண்றதை பார்த்துட்டு ஓகே இது நமக்கு தேவையா தேவையில்லையான்னு அறிஞ்சு அதை பண்ணாதவங்களுக்கு வந்து நம்ம வந்து பேச போறது இல்லை. அதே ஒரு படி மேல போய் ஒரு சிலர் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்க போன இடத்துக்கு நாமளும் போகணும், அவங்க யூஸ் பண்ணதை நானும் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து பண்ணுவாங்க. அதை தான் வந்து இன்ஃப்ளூயன்ஸ்டு அப்படின்னு சொல்லுவோம். அதாவது அவங்க செல்வாக்கு செலுத்துறாங்கல்ல, அதுக்கு நான் போய் வந்து என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, அடிமையாயிட்டேன்னு சொல்லலாம், பழகிட்டேன்னு சொல்லலாம், எப்படி வேணாலும் வந்து சொல்லலாம். ஸோ இதை பத்தி நம்ம பேசுறதுக்கு முன்னாடி நான் வந்து என்ன சொல்லிக்கிறேன் அப்படின்னா, நானும் டைப் 2ல இருந்தவ தான். ஓகேவா? ஸோ வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஒரு விஷயத்தை இந்த டாபிக் எடுத்ததுக்கான காரணமே வந்து அதுதான். நான் வந்து டைப் 2ல இருந்தது, அதாவது இன்ஃப்ளூயன்ஸ்டு ஆன பர்சன்ல நானும் ஒரு பர்சன் தான். நான் எப்படி இன்ஃப்ளூயன்ஸ் ஆனேன் அப்படிங்கறத தான் இந்த வீடியோல வந்து நீங்க ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்க்க போறீங்க. ஓகேவா? ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம வந்து வீடியோக்குள்ள போயிடலாம். ஓகேவா? இப்போ அஷ்மிதாவுக்கு நான் இப்போ இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிடுதுன்னு சொல்லிட்டேன். யாருக்கு வந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆனதுன்னு சொல்லணும்ல, அதே அஷ்மிதாவுக்கு தான் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆனேன். 2018ல வந்து எனக்கு மேரேஜ் ஆச்சு. ஸோ ரெண்டு பேருக்குமே கிட்டத்தட்ட வந்து ஒரே டைம்ல தான் வந்து மேரேஜ் ஆச்சு அப்படின்னு சொல்லலாம். கன்சீவ் ஆனதுமே வந்து ஒரே டைம் தான். அதாவது அவங்களுக்கு வந்து ஏப்ரல்ல பாப்பா பிறந்தா, எனக்கு வந்து மேல பாப்பா பிறந்தா. ஸோ நான் வந்து இன்ஸ்டாகிராமுக்கு அப்பதான் வந்து புதுசா வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சேன். ஒரு 2018ல மேரேஜ் ஆனதுக்கு அப்புறம் தான் ஒரு 6 மந்த்ஸ் கழிச்சு இன்ஸ்டாகிராம் வந்து ஓபன் பண்ணேன். எனக்கு அஷ்மிதாவை இன்ஸ்டாகிராம்ல தான் தெரியும், யூடியூப்ல வந்து தெரியாது. ஸோ இன்ஸ்டாகிராம்ல ஓபன் பண்ணும்போது எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஒரு நிறைய சஜஷன் எல்லாம் காமிக்கும்ல. அப்ப நான் பிரெக்னெண்டா வேற இருந்ததுனால, அவங்க பிரெக்னெண்டா இருந்ததுனால நான் அவங்கள ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சேன். ஓகே பிரெக்னென்ட் ஆயிருக்காங்க, ஏதாவது டிப்ஸ் சொல்லுவாங்க அப்படிங்கிற ஆங்கிள் தான் வந்து நான் ஃபர்ஸ்ட் அவங்கள வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா பிடிக்க ஆரம்பிச்சிச்சு. உண்மையா சொல்ல போனோம் அப்படின்னா, எனக்கு இப்போ வரைக்கும் பிடிக்குது. பிடிக்கலன்னு சொல்லல, பட் என்ன ரீசன் வந்து சொல்றேன். பிடிக்க ஆரம்பிச்சிச்சு. ஒரு உமன் வந்து பாருங்க நல்லா வந்துட்டு ஒரு ஷைன் ஆயிட்டு இருக்காங்க, ஒரு ஃபீல்டுல ஷைன் ஆயிட்டு இருக்காங்க, நிறைய வந்து ஏர்ன் பண்றாங்க. ஏன்னா அந்த டைம்ல வந்து நம்ம ஏர்ன் பண்ணாம நான் வீட்டுல இருந்தேன். அப்ப எனக்கு வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்னா, யாராவது ஏர்ன் பண்றவங்களை பார்த்தாலே வந்து ஒரு மாதிரி ரொம்ப ப்ரௌட் மூமெண்டா தான் இருக்கும். அது இவங்க வந்து பிசினஸ் பண்றாங்க. ஓகேவா? அதாவது நார்மல் சேலரியை விட ஒரு பிசினஸ் பண்றாங்க, நிறைய சம்பாதிக்கிறாங்க. ஏன்னா அவங்க பார்க்கும்போது நமக்கு தெரியும், ஒரு ஆடி காரு, பென்ஸ் அந்த மாதிரி நிறைய கார்ல போறாங்க, வீடு சுத்தி நிறைய வந்து நல்ல ஐட்டம்ஸ் இருக்கு. ஸோ வந்து அவங்கள பார்க்க பார்க்க வந்து ஒரு கொஞ்சம் இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிட்டே இருந்து, இன்ஃப்ளூயன்ஸ் சொல்றதை விட பிடிச்சிச்சு. ஒரு கியூரியாசிட்டி, என்ன மாதிரியெல்லாம் வச்சிருக்காங்க, ஓ இப்படி வச்சிருக்காங்களா, அப்படி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எல்லா மாதிரியா இருந்துச்சு. ஸோ அவங்க வந்து அவங்களோட ஜேர்னி போட போட நானும் அதை வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சேன். ஓ இப்படியா, சரி ஓகே நம்ம வந்து இதையும், ஓ இங்கெல்லாம் போறாங்களா, இதெல்லாம் பண்றாங்களா, ஓ இதை சாப்பிடுறாங்களா, இப்படி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயத்த வந்து பண்ணேன். அதுல ஒரு இதுதான் வந்துட்டு போட்டோ ஷூட். ஓகேவா? ஸோ இந்த அவங்கள மாதிரி வந்து நான் சொன்னேன்ல, அவங்க இப்ப டெலிவரிக்கு பாத்தீங்க அப்படின்னா அவங்க ஹஸ்பண்ட் வந்து கூட இருந்திருப்பாங்க. ஓகேவா? அதே மாதிரி ஹாஸ்பிட்டல் தான் நானும் தேடினேன். அதே மாதிரி ஹாஸ்பிட்டல்ல என் ஹஸ்பண்டும் கூட இருக்கும்போதுதான் வந்து நான் குழந்தை பெற்றுக்கிட்டேன். ஓகேவா? ஸோ இது வந்து நம்பர் 1. ஓகேவா? ஃபர்ஸ்ட் வந்து இல்ல அவங்களுக்குலாம் அவங்க குழந்தைக்கு டெலிவரி அப்ப அவங்க ஹஸ்பண்ட் வந்து கூட இருந்தாங்க, எனக்கும் நீங்க இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் என் ஹஸ்பண்ட் வந்து கம்பல் பண்ணி அந்த ஹாஸ்பிட்டல் தான் வந்து பார்த்தேன்.
அடுத்து ரெண்டாவது விஷயம் போட்டோ ஷூட். ஏப்ரல் 29 அவங்க பாப்பா பிறந்தான்னு நினைக்கிறேன். பிறந்ததுக்கு அப்புறமா ஒரு 10-15 நாள்ல வந்து அவங்க ஒரு போட்டோ ஷூட் எடுத்தாங்க. ஸோ அதுக்கு வந்துட்டு அவங்க எவ்வளவு செலவு பண்ணாங்கன்னு எனக்கு தெரியாதுங்க. பட் வந்து ஒரு பெஸ்ட் போட்டோகிராஃபர் கோயம்புத்தூர்ல இருந்து வந்திருப்பாங்க. ஸோ அவங்கள வச்சு எடுத்தாங்க. ஸோ அதை நான் பார்த்துட்டேன். பார்த்ததுக்கு அப்புறமா வந்து எனக்கு வந்து என்னாச்சுன்னா, இல்ல இல்ல நானும் வந்து அதே மாதிரிதான் போட்டோ ஷூட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனா நான் அங்க ஒரு படி மேல போய் என்ன பண்ணேன்னா, அவங்களுக்கு எடுத்தவங்களே தான் எனக்கும் எடுக்கணும்னு சொல்லிட்டு அதே பர்சனை புக் பண்ணி என் பாப்பாவை வந்து நான் போட்டோ ஷூட் எடுத்தேன் 14 டேஸ்ல. அந்த போட்டோவும் வந்து இங்க மேல வந்து நான் அட்டாச் பண்றேன். சோ இப்ப இது வந்து ரெண்டாவது தடவை ஓகேவா நான் இன்ஃபுளுயன்ஸ் ஆனது. இதுக்கு இடையில ஒரு தடவை மெட்டர்னிட்டி போட்டோ ஷூட் அதையும் வந்து நான் சொல்லணும். மெட்டர்னிட்டி போட்டோ ஷூட்டும் வந்து நான் எடுத்தேன். அதே மாதிரிதான் அவங்க எடுத்தாங்களா எனக்கு இவங்க இப்படி எடுத்து இப்பெல்லாம் போட்டோ ஷூட் எடுப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்து போட்டோ ஷூட் எடுத்தேன். இந்த மாதிரியான ஒரு நிறைய விஷயம் அவங்க பண்றாங்களேன்னு பார்த்து நானும் பண்ணியிருக்கேன். பட் இதுக்கெல்லாம் பணம் கொடுத்தது என்னவோ அவங்க கிடையாது, நான் தான். ஓகேவா நானும் சொல்ல முடியாது, என் ஹஸ்பண்ட் தான். சோ இது மாதிரி வந்துட்டு இது மூணாவது விஷயம். அதுக்கப்புறமா வந்து என்னாச்சு அப்படின்னா, நான் வந்து பாப்பெல்லாம் பிறந்து முடிஞ்சுட்டு ஒரு 3-4 மாசம் இருக்கும். கழிச்சு நான் வந்து சென்னை போறேன். ஓகேவா சென்னை போகும்போது என்னோட ஃபர்ஸ்ட் லிஸ்ட்ல என்னவா இருக்கு அப்படின்னா, அஷ்மிதாவை பார்க்கணுங்கிறது தான் இருக்கு. ஓகேவா சோ வந்து வேற எதையுமே நான் வந்து பிளான் போடல. சென்னை ஃபர்ஸ்ட் டைம் போறோம், வந்து இதை பண்ணணும் அதை பண்ணணும் அப்படிலாம் நான் எதுவுமே பிளான் போடல. நான் போட்ட ஒரே பிளான் என்னன்னா, அஷ்மிதாவை போய் பார்க்க போறோம் அப்படின்னு. என் ஹஸ்பண்டும் வந்து நான் என்ன ஆசைப்பட்டாலும் சரி, ஆசைப்படுறாலே செய்வோம்னு பல்ல கடிச்சுக்கிட்டு, அவருக்கு அது பிடிச்சிருந்துச்சா பிடிக்கலையான்னு இப்ப வரைக்கும் எனக்கு தெரியாது. ஆனா அவர் நான் கேட்டேன், நான் சொன்னேன், நான் ஆசைப்பட்டேன் அப்படிங்கிறதுக்காக எல்லாத்தையுமே வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா வந்து பண்ணாங்க. பட் இப்ப வந்து நான் ரெக்ரெட் பண்றேன். ஓகேவா ஏன்னா வந்து அந்த போட்டோ ஷூட் எல்லாம் எடுத்ததுக்கு வந்து நாங்க கொடுத்த அமௌண்ட் வந்து சும்மா கம்மியான அமௌண்ட் வந்து கிடையாது. அப்போ இப்ப யோசிக்கும் போது நம்ம தப்பு பண்ணிட்டோமோ, அது வந்து நம்ம ஏதாவது ஒரு கோல்டு கூட வாங்கியிருக்கலாமோ, இல்ல ஏதாவது குழந்தைக்குன்னு செலவு பண்ணிருக்கலாமோ, ஏன் நம்ம அப்படி போட்டோ ஷூட் எடுத்தோம், இல்ல அப்படியே எடுக்கணும்னு ஆசைப்படுறது தப்பு இல்ல. வேற ஒரு பர்சனை வச்சு கூட எடுக்கலாம்ல, ஏன் அப்படி ஒரு ஃபேமஸான பர்சன் அவங்க எடுத்திருக்காங்கிறதுக்காக நான் எடுக்கணும் அப்படின்னு நினைச்சேன். ஆனா இப்ப அதை சொல்றேன்ல, நான் இன்ஃபுளுயன்ஸ் ஆனதுனாலதான் உங்க எல்லாருக்கிட்டையுமே வந்து இதை பத்தி பேசணும் அப்படிங்கறதே வந்து ஆரம்பிச்சிருக்கேன். சோ அதுக்கப்புறம் வந்து என்னன்னா, சென்னை போனேன்னு சொன்னல, சென்னை போயிட்டு அவங்களுக்கு கால் பண்ணேன். ஓகேவா அதாவது இந்த அஷ்மிதா மேக்கோர் ஆர்டிஸ்ட்னு சொல்லிட்டு ஒரு நம்பர் இருக்கும். அவங்களோட பார்லரோட நம்பர் நினைக்கிறேன். அவங்க பிசினஸ் நம்பர் தான், பர்சனல் நம்பர் வந்து கிடையாது. சோ அந்த நம்பருக்கு நான் கால் பண்ணி கேட்டேன், இந்த மாதிரி மேம் நான் வந்து உங்களை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப வந்து அவங்க அசிஸ்டன்ட் தான் வந்து எடுத்தாங்க. சோ நீங்க வந்து ஒரு 2:30-3 வந்துருங்க, நம்ம வந்து மீட் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னாங்க. நான் போனோடனே அதான் சொல்றேன்ல, ஒரு செலிபிரிட்டி ஃபீல் தான். நான் போனேன், போயிட்டு வந்து ரொம்ப சந்தோஷமா இருந்தேன், பார்த்தேன், போட்டோ எடுத்தாங்க. அவங்களும் நான் சொல்றேன் இல்லைங்க, அவங்களுக்கு வந்து எந்த ஒரு இதுவுமே இல்லை, ரொம்ப நல்லா பேசினாங்க. ஒரு 5 மினிட்ஸ் தான் பார்த்திருப்போம், ரொம்ப எல்லாம் பார்க்கல. ஏன்னா அவங்களுக்கு அது வந்து எப்படின்னா ஒரு பிசினஸ் பிளேஸ். அவங்க வந்து அங்க வந்து வேலை பார்த்துட்டு இருக்காங்க, நம்ம போய் அவங்க அவ்வளவு நேரம் டிஸ்டர்ப் பண்ண முடியாது. நான் வந்து ஒரு 10 மினிட்ஸ் வந்து இருந்திருப்பேன், பார்த்தேன். அப்ப நிலாவெல்லாம் நான் பார்க்கல, அவங்க மட்டும்தான் வந்து இருந்தாங்க. மேபி அப்ப வந்து நிலா வந்து அப்பவும் குழந்தை தான், அதாவது என் குழந்தைக்கு 4 மாசம் அப்படின்னா நிலாவுக்கு வந்து ஒரு 4.5 மாசம், ஒரு 20 டேஸ் தான் வந்து வித்தியாசமா இருக்கும் 2 பேர் பிறந்ததுக்கு. சரின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன். ஆனா இப்படியே போக போக எனக்கு ஒரு டைம் வந்து என்ன யோசிக்க ஆரம்பிச்சேன் அப்படின்னா, அவங்க பண்ற எல்லாத்தையும் நம்ம பண்றோம், அதாவது செலவழிக்கிறதுல. ஆனா அவங்க சம்பாதிக்கிறாங்கல்ல, அதையே நான் பண்ணவே இல்லை. எனக்கு வந்து பர்சனலா இந்த கொஸ்டின் தான் வந்து மைண்ட்ல கேட்டுக்கிட்டே இருந்துச்சு. அவங்க செலவு பண்ற எல்லாத்தையுமே நம்ம செலவு பண்றோம். போட்டோ ஷூட் எடுத்தோம், அவங்க போற இடத்துக்கெல்லாம் நம்மளும் போகணுங்கிற மாதிரி மால் போனோம், படத்துக்கு போனோம், எல்லாமே பண்றோம். ஓகேவா ஆனா அவங்க சம்பாதிக்கிறாங்க, ஆனா நான் ஏன் சம்பாதிக்கல? சோ எனக்கு இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் கொஸ்டினா வந்து தெரிஞ்சிச்சு. நான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து என்ன ரியலைஸ் பண்ண ஆரம்பிச்சேன், ஓ இது நம்ம தப்பு பண்ணிட்டோமோ, இப்படி பண்ணிருக்க கூடாதோ அப்படின்னு சொல்லிட்டு வந்து தோணுச்சு. அதுக்கப்புறமா வந்து நான் என்ன யோசிக்க ஆரம்பிச்சேன் அப்படின்னா, சரி ஓகே இன்ஸ்டாகிராம்ல இவங்களை நம்ம ஃபாலோ மட்டும் பண்றோம், மத்தபடி ஆனா நம்ம ஒவ்வொரு மெசேஜுக்கும் நானும் அது மாதிரி தாங்க. இப்ப நிறைய பேர் நானும் பார்த்திருக்கேன், அக்கா வந்து உங்களை பார்த்தாலே பெருமையா இருக்கு, அந்த மாதிரிலாம் வந்து நிறைய பேர் அவங்களுக்கு மெசேஜ் பண்றாங்க. ஈவன் ஒன் ஆஃப் த டேல வந்து நானுமே வந்து மெசேஜ் அப்படி பண்ணிருக்கேன். ஆனா இப்ப வந்து என்னன்னா, எனக்கு அப்படி பண்ணணும்னு தோணல. ஏன்னா நம்ம இன்னொருத்தவங்களை எப்ப பார்த்தாலுமே வந்து சொல்லிட்டே இருக்கோம், நம்மள யாருமே சொல்ல போறது கிடையாது, சொல்ற மாதிரி நம்ம நடந்துக்கிறது கிடையாது. அப்ப எனக்கு தோணுன விஷயம், சரி ஓகே நம்ம இனிமே யாரையுமே பார்த்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகக்கூடாது, அது அவங்க லைஃப் ஸ்டைல், அவங்க வாழ்றாங்க. ஓகேவா அவங்க நிறைய சம்பாதிக்கிறாங்க, இப்ப 10%ல 1% செலவு பண்றாங்க. நாம எதையுமே சம்பாதிக்கல, -% அவங்கள பார்த்து செலவு பண்ணிட்டு இருக்கோம். சோ அந்த தாட்டுக்கு வந்தக்கு அப்புறமா நான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அவங்கள வந்து ஃப்ரீக்வெண்டா ஃபாலோ பண்றதை வந்து விட்டுட்டேன். ஓகேவா அப்பப்ப ஏதாவது
இன்ஸ்டாகிராம் போனா நான் வந்து பார்ப்பேன். முன்னாடி வந்து எப்படி இருக்குன்னா அவங்கள பாக்குறதுக்காகவே இன்ஸ்டாகிராம் போவேன். ரெண்டுத்துக்கும் அதுதான் வித்தியாசம். நான் கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே மாற ஆரம்பிச்சுட்டேன். ஓகேவா? அதுக்கப்புறம் தான் எனக்கு வந்து என்ன தோணுச்சுன்னா, இல்ல அஸ்மிதா மாதிரி கண்டிப்பா வந்து நம்மளுமே வந்து ஒரு இயர்னிங் பர்சனா மாறணும்னு சொல்லிட்டு நான் அதுக்கப்புறமா தான் வந்து என்ன பண்ண ஆரம்பிச்சேன் அப்படின்னா, என்னோட கெரியர் சைடுக்கு வந்து போக ஆரம்பிச்சேன். ஒரு 2, 3 பிசினஸ் பண்ணேன். வீட்ல இருந்து என்ன பண்ண முடியும்னு ட்ரை பண்ணேன். அது ஒர்க் அவுட் ஆகலங்கவுமே ஒரு கெரியர் நோக்கி ஒரு ஜாப்க்கு வந்து போக ஆரம்பிச்சேன். இப்ப வந்து நான் வந்து ஒரு லெவலுக்கு வந்து பெட்டரா மாறிக்கிட்டே இருக்கேன். டே பை டே ஃபுல்லா பெட்டர் ஆயிட்டேன்னு சொல்ல மாட்டேன். ஆனா டே பை டே நான் வந்து என்ன ஆகுறேன்னா கொஞ்சம் வந்துட்டு வளர்ந்துகிட்டே இருக்கேன். வளர்ந்துகிட்டே இருக்கேன்னா எனக்கு growth தெரிஞ்சா போதுங்க. நான் வந்து பெருசா வளர்றதுன்னு சொல்லல. நேத்து இருந்ததுக்கு இன்னைக்கு இருந்தது நான் எப்படி இருக்கேன் அப்படிதான் வந்து நான் வந்து பாக்குறேன். ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இருந்த நிலா இப்ப எப்படி இருக்காங்க அததான் வந்து என்னோட லெவலா நான் வந்து எடுத்துக்கிறேனே தவிர நான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நான் எடுத்துக்கல. ஓகேவா? ஸோ கண்டிப்பா எனக்கு நம்பிக்கை இருக்கு. கண்டிப்பா நம்ம அடுத்தடுத்த லெவலுக்கு வந்து போவோம் அப்படின்னு சொல்லிட்டு யாரையும் பார்த்து இன்ஃபுளுயன்ஸ் ஆகாம இங்க வந்து நான் என்ன வேர்டு யூஸ் பண்ணலாம்னு சொல்றேன்னா, இன்ஃபுளுயன்ஸ்ங்கிற வேர்டை எடுத்துட்டு இன்ஸ்பிரேஷன்ங்கிற வேர்டை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. மேக்ஸிமம் ஏன் நம்ம இன்ஃபுளுயன்ஸ் ஆகணும், இன்ஸ்பிரேஷன் ஆகும். எனக்கு அஷ்மிதா கிட்ட ரொம்ப பிடிச்ச விஷயம் வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, நிறைய அந்த இயர்னிங்னு ஒரு அமௌண்ட் இருக்கு பாத்தீங்களா, அதை வந்து அந்த உமன்ஸ் வந்து அட்டைன் பண்றது, அது வந்து நீங்க வெளியில போய் தான் சம்பாதிக்கணும், இல்ல வீட்டுல இருந்தே நான் அதை பத்தி எல்லாம் வந்து பேசவே இல்லை. ஒரு செல்ஃப் இயர்னிங் பர்சனா யாரையும் டிபெண்ட் பண்ணாம இருக்கிறது வந்து நல்ல விஷயம் தான். அதே மாதிரி நாமளும் இருக்கணும். ஏன் இப்ப அவங்க பண்றாங்க, இப்ப நானும் உடனே என்ன சொல்லலைன்னா, சரி அவங்க எல்லாம் பாருங்க அவங்களை இன்ஸ்பிரேஷன் எடுத்துட்டு அவங்கள்ட்ட போய் மேக்கப் கிளாஸ் போங்க அப்படின்னு நான் வந்து சொல்லல. இல்ல உடனே அகாடமிக் போய் மேக்கப் கத்துக்கோங்க அப்படின்னு நான் வந்து சொல்லல. ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு திறமை இருக்கும். அந்த திறமையை நம்ம பண்ணிட்டு வீட்டோட இருந்துகிட்டு ஒரு இன்ஸ்டாகிராம பார்த்துட்டு மட்டும் இல்லாம அந்த திறமையை வந்துட்டு வெளியில எப்படி பிசினஸா மாத்த முடியும், சரி மாத்தலாமா, அந்த மாதிரி சான்சஸ் இருக்கா, உட்காந்து வீட்டுல இருக்கிறவங்கள்ட்ட கூட பேசுங்க. மேரிட் ஆனவங்களா இருந்தா ஹஸ்பண்ட் கிட்ட உட்காந்து பேசுங்க, இல்ல அப்பா அம்மாட்ட உட்காந்து பேசுங்க. என்கிட்ட இந்த மாதிரி ஒரு திறமை இருக்கு, நான் இதை வந்து கொஞ்சம் வந்து வெளியில வந்து ஒரு ஆண்டர்பிரினரா போகட்டுமா, நான் வந்து செஞ்சு விற்கட்டுமா, எடுத்த உடனே பெரிய கடை போட்டு விற்கணும்னு வந்து யாருமே வந்து சொல்லல. சின்னதா வந்து ஒரு 2, 3 பேருக்கு வந்து நான் கொடுக்குறேன், அடுத்து ஒரு 4, 5 பேருக்கு நான் கொடுக்குறேன், அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா நான் வந்து இதை பண்ணட்டுமா அப்படிங்கறத கேட்டு பண்ண பாருங்க. ஒருத்தவங்களை அப்படியே பார்த்து அவங்கள வளர விட்டுக்கிட்டே இருக்கும். நாமளும் கூட சேர்ந்து வளருவோம்னு தான் சொல்றேன். அவங்கள வளர விடாமலும் இருக்க வேணாம், நாம அதுக்குன்னு வளராமலும் இருக்க வேணாம். அவங்கள பார்த்துக்கிட்டே ஓ இந்த விஷயம் நல்லா இருக்கே, அவங்க சொல்ற விஷயத்துல பிசினஸ் ஸ்ட்ராட்டஜி எடுத்துக்கோங்க. அவங்க வீடியோஸ் கண்டினியூவா போடுறாங்க, எதுக்காக, அவங்க எந்த மாதிரி சிச்சுவேஷன்லயுமே, இப்ப அதாவது அவங்க ஃபேமிலி அவ்வளோ கிரிசஸ் வந்து இருக்கு, அவ்வளோ ப்ராப்ளம் பார்த்துட்டு இருக்கோம். ஆனாலுமே அவங்க எப்போதுமே பாருங்க கண்டினியூஸா அவங்களோட பிசினஸ் growthல வந்து இருக்காங்க. இதை வந்து ஒரு ஐடியாவா நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, அப்ப நமக்கு எவ்வளவு ப்ராப்ளம் வந்தாலும் நம்ம பிசினஸ்ல வந்து விட்டுறக்கூடாது. ஏன்னா இப்ப நார்மலா ஒரு ஜென்ரல் பீப்புள்ஸ் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, இப்ப என்னையுமே சேர்த்துதான் சொல்றேன், நான் வந்து ஏதாவது ஃபேமிலியில ப்ராப்ளம் வந்துச்சுன்னா என்னோட பிசினஸ் வந்து நான் பார்க்க மாட்டேன். இல்ல நான் ஒர்க் போறேன்னா அதை பார்க்க மாட்டேன், என் ஃபேமிலியை தான் நான் கான்சென்ட்ரேட் பண்ணி இருப்பேன். பட் அது எனக்கு இவங்களை பார்க்கும்போது என்ன தோணுச்சுன்னா, நம்ம இப்படி இருக்கக்கூடாது போல. ஆமா, ஃபேமிலி ப்ராப்ளம் என்னைக்குனாலும் முடியும். இந்த சொல்லுவாங்கல்ல, இன்னைக்கு அடிச்சுப்போம் நாளைக்கு குடிப்போம். ஆனா பிசினஸ்ங்கிறது ஒன்ஸ் லாஸ் ஆக ஆரம்பிச்சுன்னா லாஸ் ஆயிடும். ஓகேவா? சோ அந்த மாதிரி விஷயத்துல வந்து நம்ம வந்து கன்க்ளூஷனுக்கு வந்துட்டோம். கன்க்ளூஷன் பொறுத்தவரை ரொம்ப 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 சிம்பிள்ங்க. யாரையும் பார்த்து இன்ஃபுளுயன்ஸ் ஆகாதீங்க. யாரோ ஒன்று சொல்றாங்கன்னு சொல்லிட்டு ஒரு பைசாவை கூட செலவு பண்ணாதீங்க. என்ன மாதிரி முட்டாளா இருக்காதீங்க. ஓகேவா? சோ இது வந்துட்டு நான் முட்டாள்னு சொல்றேன்னா கண்டிப்பா இந்த வேர்டை வந்து நான் மீன் பண்ணி தான் சொல்றேன். கண்டிப்பா நான் செலவு பண்ண எந்த அமௌண்ட்டை பத்தியுமே இப்ப நான் வந்து ப்ரௌடா நினைக்கல, ரொம்ப ரெக்ரெட் பண்றேன். சோ யாருமே எதுக்குமே வந்து யாரையும் பார்த்து ஒரு அமௌண்ட்டை வந்து செலவு பண்ணிடாதீங்க. அண்ட் அமௌண்ட்னு சொல்றது வந்து இங்க வந்து பணத்தை மட்டும் சொல்லலைங்க, டைமையும் தான் சொல்றேன். நம்ம டைமும் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். நான் சொல்லுவாங்கல்ல, காலம் பொன் போன்றதுன்னு சொல்லிட்டு, பணத்தை கூட அப்படி யாரும் பொன் போன்றதுன்னு சொல்லல, காலத்தை தான் பொன் போன்றதுன்னு சொல்லுவாங்க. இங்க உட்கார்ந்துக்கிட்டு வெறும் இன்ஸ்டாகிராம யூடியூப்பை மட்டும் பார்த்துட்டு ஒரு டைம் பாஸா கொண்டு போகாம அதுல இருந்து என்ன கத்துக்க முடியும்னு நினைங்க, அதுல இருந்து அடுத்த லெவலுக்கு எப்படி போக முடியும்னு நினைங்க, growthக்கு இதை எப்படி யூஸ் பண்ணலாம்னு நினைங்க, நல்லதே நடக்கும். ஓகேவா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை வந்து கிளிக் பண்ணுங்க. அப்பதான் என்னோட வீடியோஸ் வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு நோட்டிபிகேஷன்ல வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.